தன்னுடைய முதற்கட்ட கருத்தை முன்வைக்க நாம் தமிழர் கட்சியின் திரு இடும்பாவனம் கார்த்தி அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக உலகிற்கு பொதுமறை தந்த வள்ளுவ பெரும்பாட்டன் வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி என்று போதிக்கிறான். உலகத்தில் வாழக்கூடிய உயிர்கள் யாவும் மழைக்காக ஏங்கி தவிப்பது போல குடிமக்கள் ஒரு நல்ல ஆட்சிக்காக ஏங்கி தவிப்பார்கள் என்கிறார். அந்த நல்லாட்சியை நாடியே ஒவ்வொரு 5 ஆண்டுக்கு ஒரு முறை நாம் வாக்கு செலுத்துகிறோம். ஆனால் கெடுவாய்ப்பாக தமிழக 2 தாய் நிலங்கள், தமிழ்நாடு புதுச்சேரி 2 தாய் நிலத்தையும் இன்றைக்கு நல்லாட்சி இல்லை. தமிழ்நாட்டை திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி ஆள்கிறது என்றால் புதுச்சேரியை காங்கிரசும் என்ஆர் காங்கிரசும் இந்த நிலத்திலும் மக்கள் பாடுபடுகிறார்கள், அந்த நிலத்திலும் மக்கள் பாடுபடுகிறார்கள். இந்த ஆட்சி தாழ முடியாது, அந்த ஆட்சிக்கு வாக்கு, அந்த ஆட்சி தாழ முடியாது, இந்த ஆட்சிக்கு வாக்கு. 2 ஆட்சியில் எந்த ஆட்சி மக்களுக்கான ஆட்சியா இருக்குது? 2021 ஐயா ஸ்டாலின் முழக்கத்தை வச்சாரு, நாங்க வந்தா விடியல் ஆட்சியை தருவோம், அதிமுக ஆட்சியோட கொடுமைக்கு முடிவு கட்டுவோம்னார். இந்த 5 ஆண்டுகள் ஆட்சியில அதிமுக என்ன செஞ்சதோ அதோட தொடர்ச்சியா தான் இந்த ஆட்சி இருக்குது. அதிமுக ஆட்சி காலத்தில் தூத்துக்குடியில துப்பாக்கி சூடு, மண்ணின் மக்கள் 13 பேரை துள்ள துடிக்க படுகொலை செஞ்சது எடப்பாடி பழனிசாமி அரசு. அன்றைக்கு இதே திமுக போராட்டம் நடத்தியது, நாங்கள் வந்தால் குற்றவாளிகளை கூண்டில் ஏத்துவோம், நாங்க ஒருத்தரையும் தப்பிக்க விட மாட்டோம், நாங்கள் இதுக்கான நீதியை நிலைநாட்டோம். ஆனா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தூத்துக்குடியில் எவன் சுட்டு கொன்னானோ அவனுக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு சாத்தான்குளத்துல காவல்துறையால் அப்பா மகன் கொலை செய்யப்பட்ட போது சாத்தான்களின் கூடமாக காவல் நிலையம் மாறிவிடுகிறது. நாங்கள் வந்தால் இதற்கு முடிவெட்டும் என்றார் ஐயா ஸ்டாலின். ஆனா திமுக ஆட்சி காலத்துல 30க்கும் மேற்பட்ட காவல் நிலைய படுகொலைகள். அதிமுக ஆட்சி காலத்திலே கதிராமங்கலத்தில் நெடுவாசல்ல மண்ணின் வளத்தை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு விவசாயிகள் போராட்டம், அந்த போராட்டத்தை ஆதரித்தது திமுக. நாங்க வந்தோம்னா இந்த மாதிரி சிக்கல் இருக்காதுன்னாங்க. ஆனா திமுக ஆட்சி காலத்துல பரந்தூர்ல 2 ஆண்டுக்கு மேலாக விவசாயிகள் போராட்டம், அந்த போராட்டத்தை அரசு கண்டுகொள்ளல. அதே போல மேல்மாங்கிற பகுதியில் விவசாயிகள் போராடிய போது விவசாயிகள் மேல குண்ட சட்டத்தை பாய்ச்சது இதே திமுக அரசு. தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க, அங்கன்வாடி பணியாளர்கள் போராடுறாங்க, மருத்துவ பணியாளர்கள் போராடுறாங்க, செவிலியர்கள் போராடுறாங்க, எல்லாரும் போராடுறாங்க. ஆனா ஆளக்கூடிய ஆட்சியாளர் சொல்றாங்க நாங்க நல்லாட்சியை தர்றோம்ங்கிறாங்க. நல்லாட்சின்னு யார் சொல்லணும்? எந்த மக்கள் வரி செலுத்தி வாக்கு செலுத்தி இந்த ஆட்சியை தீர்மானிக்கிறார்களோ அந்த மக்கள் இந்த ஆட்சியை கொண்டாடணும். நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதி அவங்க தானே ஜெயிக்கிறாங்க, அப்ப அதுக்கு என்ன பொருளா இருக்கும்? 40 இடத்துல ஜெயிச்சாங்க, ஒரே ஒரு தொகுதியில காசு கொடுக்காம முறைகேடு செய்யாம பித்தலாட்டம் செய்யாம ஜெயிச்சாங்களா? ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு செலவு செய்யலாம் தேர்தல் ஆணையம் வச்சிருக்கக்கூடிய உச்ச வரம்பு 40 லட்சம். அதுவே பார்லிமெண்ட் தொகுதினா 70 லட்சம். இங்க திமுக அதிமுக சொல்லட்டும், இந்த 40 லட்சத்தை தாண்டி வரப்போற 2026 சட்டமன்ற தேர்தலில் நாங்க செலவு செய்ய மாட்டோம், கோடி கணக்கா கொட்டி இறைக்க மாட்டோம் சொல்லட்டும். நான் வெளிப்பட மக்கள் மனத்தை சொல்றேன், இந்த வரப்போற சட்டமன்ற பொது தேர்தலில் ஒரு தொகுதிக்கு திமுகவும் அதிமுகவும் செலவு செய்ய போற தொகை 30 கோடி. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியே 15 கோடி தான். ஆண்டொன்றுக்கு 3 கோடி, 5 ஆண்டு சேர்த்து 15 கோடி. ஆனா இங்க 30 கோடி 40 கோடியை போட்டு என்ன செய்ய போறாங்க? மக்கள் சேவாட்ட போறாங்களா? மக்களுக்காக உழைக்க போறாங்களா? கோடி கோடியாக கொள்ளையடிப்பாங்க. அதை தாண்டி அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் என்ன மாறுபாடு? அதிமுக முழுவதுமாக அம்பலப்பட்டு நிர்வாணமாக நிற்கிறது, திமுக கோட்பாட்டு வேடம் போடுகிறது. அது என்ன கூத்துனா, ரிப்பன் மாளிகை வாசல்ல தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க, 13 நாட்கள் போராட்டம், அரசு கண்டுகொள்ளல. கூலி தொழிலாளர்கள் போராடுறாங்க, அதை கண்டுகொள்ளாத ஐயா ஸ்டாலின் கூலி படமாக போயிட்டாரு. ஆனா ரிப்பன் மாளிகை வாசல்ல போராடின அந்த அடித்தட்டு உழைக்கும் மக்களை கண்டுகொள்ளாத திமுக அரசு கார்ல் மார்க்ஸ் சிலை வைக்குதான். எவ்வளவு பெரிய கேள்வி குத்து! படிப்பது ராமாயணம், இடிப்பது பெருமாள் கொள்கிற மாதிரி என்ன ஏமாற்று வேலை? கேட்டா நம்ம திமுக விமர்சிக்க கூடாது, திமுக கேள்வி கூடாது. எந்த விதத்துல நீங்க யோசிக்கும்? என்ன சொல்றீங்க? பாஜக வாஷிங் மிஷின் வச்சிருக்கு,
அந்த வாஷிங் மிஷின்ல சரத்பவாரை போட்டு வெளுத்து அப்படி கட்ட ஆளா மாத்திடுறாங்க. யார் சொல்றா? திமுக. நான் என்ன கேள்விப்படுறேன், எந்த வாஷிங் மிஷின்ல செந்தில் பாலாஜியை போட்டீங்க? எந்த வாஷிங் மிஷின்ல வைத்திலிங்கத்தை போட்டீங்க? எந்த வாஷிங் மிஷின்ல எஸ்வி சேகரை போட்டீங்க? வைத்திலிங்கம் ஊழல்வாதி என்று வைத்திலிங்கம் லஞ்சம் வாங்கினார் சொல்லி 27 கோடி லஞ்சம் வாங்கினார் சொல்லி வழக்கு போட்டதே திமுக அரசோட லஞ்ச ஒழிப்புத்துறை 2024. நீங்களே வழக்க போட்டுட்டு நீங்க வைத்திலிங்கத்தை பக்கத்தை சுத்தி வச்சிருக்காரு ஐயா ஸ்டாலின். இதான் ஊழலுக்கு தானே ஆச்சியா? நீங்க ஒண்ணு வேண்டாங்க, அண்ணா வெளி பெரியார் வெளி சொல்றீங்கல்ல, அண்ணா சொல்றாரு தங்கத்தை தவிட்டுக்கு வைக்கலாமா, வாக்கை காசு கொடுக்கலாமான்னு. காசு கொடுக்காது ஒரே ஒரு தொகுதி, குறைந்தபட்சம் கொளத்தூர் சட்டமன்ற தொகுதி, சேப்பாக்கம் தொகுதி. உதயநிதி ஸ்டாலினியோ காசு கொடுக்காம வெளில சொல்லுங்க. ஊருக்கே தெரியுங்க காசு கொடுத்தா விடுறாங்கன்னு. ஈரோடு கிழக்கு என்ன நடந்துச்சு? ஊடகங்கள் எழுது வைட்டமின் பா பாய்ந்தது. அதனால வைட்டமின் பா பாம்பா? பானா என்ன? பணம். இங்க பணம் தான் பிரதானமாக தீர்மானிக்கிறது. நீங்க பெறக்கூடிய வாக்கெல்லாம் முறைகேடு செஞ்சு காசு கொடுத்து பெற்ற வாக்கு. நாம் தமிழர் கட்சி 36 லட்சம் வாக்களை பெற்றிருக்கிறது. ஒரு வாக்கு கூட முறைகேடா பெறப்பட்டதில்லை. எல்லாம் அப்பழுக்கற்ற வாக்கு. நாம் தமிழர் கட்சியோட வளர்ச்சி எழுச்சி ஜனநாயகத்துல மறுமலர்ச்சி, ஜனநாயகத்துல புத்தெழுச்சி பாய்ச்சல். தோத்து போன கட்சி வளர்ந்தா சரித்திரம் இல்ல. ஒரு கட்சி தோத்தா கரைஞ்சு போகும். ஆனா 4 பொது தேர்தலை வெற்றியிட்ட அந்த நாம் தமிழர் கட்சி 1.1 8 விழுக்காடாக உயர்ந்திருக்கிறது என்றால் இது அசாத்தியம். கார்த்தி, தமிழ்நாடு வளர்ச்சி பாதையில போயிட்டு இருக்கு, நீங்க மறுபடியும் பின்னாடி இப்படி இழுத்துட்டு போறீங்க உங்க கொள்கைகள்ல. 9 லட்சம் கோடி கடன்ல தமிழ்நாடு வளர்ச்சி பாதையா? இந்த 9 லட்சம் கோடி கடன் இதை எதை சரி கட்ட போறீங்க? என்ன செய்ய போறீங்க? வருங்காலத்தில் பட்ஜெட் போட முடியாத அளவுக்கு தமிழ்நாடு திவாலாக்கி போகும். என்ன செய்ய போறீங்க? இந்த 9 லட்சம் கோடி வச்சுக்கோ. இந்த 9 லட்சம் கோடி 80 லட்சம் கோடியா மாறட்டும். தமிழ்நாடு மிகப்பெரிய நிதி சிக்கல்ல மாட்டட்டும். ஆனா என்றாவது ஒரு நாள் இந்த நிதி சிக்கல் இருந்து மீண்டு எழ முடியும். ஆனா கணக்கில்லாத வடகொள்ளை தமிழ்நாடு முழுக்க நடக்கிறது. அன்பு சொந்தங்களை 2000 ஆண்டுகால தமிழ் சமூகம் எண்ணற்ற மன்னன் வந்தான், படையெடுப்பு நிகழ்த்தான், போர் புரிஞ்சான், சண்டைட்டான். வாதாபி எரிக்கப்பட்டது, உறையூர் எரிக்கப்பட்டது, மதுரை எரிக்கப்பட்டது, புத்த மடங்கள் தவிர்க்கப்பட்டது, கோயில் உடைக்கப்பட்டது, தேவாலயம் நிறுக்கப்பட்டது. ஆனா இந்த 2000 ஆண்டு காலத்துல எந்த ஒரு மன்னனும் இயற்கை வளத்தின் மீது கை வைக்கல. ஒரு ஆத்துல மண்ணை கொள்ளடிக்கல, மலையை தகர்த்து கனிம வளங்களை ஏத்தல. ஆனா திமுக அதிமுக 2 கட்சி ஆட்சியில மனக்கொள் நடக்குதே. அடிமை இந்தியாவில் பாடுறான் பாரதி. காவிரி தென்பண்ணை பாலாறு தமிழ் கண்டதோ வையை புனநதி என மேவியாறு பண ஓட திருமணி செலுத்த தமிழ்நாடுங்கிறான். அடிமை இந்தியாவில். சுதந்திர இந்தியாவில் என்ன இருக்கு? காவிரியில தண்ணி வரல, 30 ஆண்டா போராட்டம். காவிரி ஆற்றோட துணையாறு அமராவதி, காவிரி ஆற்றோட துணையாறு நொய்யல், காவிரி ஆற்றோட துணையாறு பவானி. இந்த ஆறுகளின் நிலைமை என்ன? ஆறுகள் செத்து போச்சு, மலைகள் தகர்க்கப்பட்டு விட்டது. இந்த இயற்கை வள கொள்ளைக்கு என்ன செய்ய போறோம்? திமுக வந்தாலும் இதான் நிலைமை, அதிமுக வந்தாலும் இதான் நிலைமை. வந்தா தானே அவர் கட்சி தலைவர் வீதிக்கு வரணும்னாலே நம்ம ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆகணுமா? எல்லாரும் நான் ஓட்டு கட்டி கிராமத்துக்கு வருவாங்க, நீங்க ஓட்டு போட்டாலும் கிராமத்துக்கு வருவாங்க. அப்படிப்பட்ட விசித்திர தலைவர். அது ஒரு பரிதாபம். இன்னும் 1.5 மாத காலம் தான் இருக்குது. 1.5 மாத காலத்துல விசில சத்தம் வராது, கட்சி படையில முடங்கி போகும். அது ஒரு பரிதாபம். அது ஒரு காணல் நீர். ஒவ்வொரு சீசனுக்கு ஒருத்தவங்க வருவாங்கல்ல. கமலஹாசன் வந்தாரு, எங்க இருக்காரு? மையமா நிக்கிறேன்னாரு. நீங்க ஸ்டாலினுக்கு உதயநிதிக்கு மையமா நின்றுக்கிறாரு. அதே போல இந்த சீசனுக்கு ஐயா விஜய் பாப்பமே 4 தேர்தலை வெற்றி பெறல, கட்சி நிக்குது. இந்த தலைமையில நாங்க செத்து விழுந்தாலும் சரி, இன்னொரு தலைமை அந்த கட்சியை கொண்டு போகும். நாங்க அதிகாரத்தை பிடிக்கல அது அப்புறம். ஆனா கட்சி நிக்கும். ஆனா இந்த தேர்தல் தோத்து போன தாவேக்கா இருக்குமா? புசியாந்து இருப்பாரா? ஆதவ இருப்பாரா? அதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால நாம் தமிழர் கட்சி மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடுங்கிற ஒரு மகத்தான மாநாட்டை, நாற்காலியை உடைக்காத மாநாடு, கழிவறை தண்ணியை குடிக்க வைக்காத மாநாடு, மரத்து மேல ஏறாத மாநாடு, கிறிஸ் தடவாத மாநாடு, ஒழுக்கமான மாநாடு, இறைச்சல் இல்லாத சத்தம் இல்லாத மாநாடு, அப்படிப்பட்ட மாநாடு நடத்தி காட்டியிருக்கிறோம். 5 லட்சத்துக்கு மேலான மக்கள் கூடியிருக்கிறாங்க. இந்த மாநாடு நாம் தமிழக செய்ய போற ஜனநாயக போருக்கான
ஒரு தொடக்கம் முன்னோட்டம். 234 தொகுதிக்கு வேட்பாளர் அறிவிச்சாச்சு. இவங்கெல்லாம் சமூக நீதியும் பேசுவாங்க, ஆனா பாலியல் நீதி தர மாட்டாங்க. சரிபாதி பெண்களுக்கு வாய்ப்பு தர மாட்டாங்க. நாங்க சரிபாதி பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்து, திருநங்கைய அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து, சமூக நீதி மட்டுமல்ல பாலியல் நீதியை நிலைநாட்டி களத்துக்கு வர்றோம். இந்த தேர்தல் களத்தில் நாம் தமிழர் கட்சி வென்று அதிகாரத்தன்மைக்கு நகருவோம். மற்ற ஊடகங்கள் மூலமாக கட்டமைக்கப்படுகிற இந்த போலி பிம்பங்கள் உடையும். களத்திலே திமுகவை அதிமுகவை வீழ்த்துவோம். களத்துக்கு முன்பே தாவக்காவை வீழ்த்துவோம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நன்றி இடும்பாவனம் கார்த்தி.